Praise the Lord. தினம் ஒரு வசனம். நவம்பர் 2024. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளே பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19. பூமி எங்கும் எந்த ஜாதியிலிருந்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். யாத்திராகமம் 34:10. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீதிமொழிகள் 9:11. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் வெற்றி கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8. உன்னை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆகாய் 2:23. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் திரையே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஏசியா 52:12. அவர் உமது மனோரத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1:7. கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதனும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். ஏசியா 12:2. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனும் அல்ல, மனமாற அவர் ஒரு மணிபுத்திரனும் அல்ல. என்னாகமும் 23:19. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். சங்கீதம் 99:5. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். ஓசியா 14:9. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமொழிகள் 15:29. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்த்தலங்களில் என்னை நிறுத்தினார். சங்கீதம் 18:33. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவோ அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகள் நெல்லிலே வந்தாடுகிறார்கள். சங்கீதம் 36:7. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். சங்கீதம் 5:1. நான் பிரமிக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14. என் இருதயம் பொருளாசை சாராமல் உடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும். சங்கீதம் 119:36. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலடியின் கீழ் நசுக்கி போடுவார். ரோமர் 16:20. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3:8. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. 1 தெசலோனியர் 5:23. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. சத்திய ஓதுது என்றைக்கும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். நீதிமொழிகள் 12:19. ஆமென்.